அகந்தை. அகந்தையானது ஒரு மனிதனுக்கு வந்துவிடக்கூடாத ஒன்று. ஒரு மலைக்குகையில் முனிவர் ஒருவர் பல ஆண்டுகள் தவம் செய்து மக்களுக்கு பலவிதமான போதனைகளை நிகழ்த்தியவர். அந்த முனிவரை மக்கள் அனைவருமே போற்றி அவரிடத்திலே போதனைகளை கேட்டு தனது வாழ்க்கையை வழிநடத்தி நல்வழிப்படுத்தி கொண்டிருந்த தருணத்தில் ஒரு சமயம் அவருடைய மனதில் தோன்றியது, நான் எவ்வளவு பெரிய ஆள் என்ற ஒரு அகந்தை, சிறிய எண்ணம் அவருக்கு தோன்றியது. அந்த எண்ணம் தோன்றுவதற்கு முன்னதாக அனைத்து மக்களும் எப்படி அவரிடம் போதனைகளை கேட்டார்களோ அதே போல அவர் அழைத்த போதெல்லாம் சிவபெருமான் அவன் அருகிலே அவருக்கு வேண்டியதை செய்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர் அந்த தவ வலிமையை பெற்றிருந்தார். அந்த அகந்தை அவருடைய மனதில் தோன்றிய கணத்திலிருந்து அவரால் தியானத்தில் கூட அமைதியை பெற இயலவில்லை. அவர் பலமுறை எம்பெருமான் சிவபெருமானை அழைத்தும் அவர் வரவே இல்லை. அந்த முனிவர் அழைத்த உடனேயே சிவபெருமான் அருள் பாலிக்கக்கூடிய அந்த சக்தியை அந்த முனிவர் இழந்து விட்டார். அன்றைய நாள் முழுவதுமாக சிவபெருமானை அழைத்த போதிலும் சிவபெருமான் அவருக்கு காட்சி அளிக்கவே இல்லை. ஐயோ, நாம் மிகப்பெரிய தவறு செய்து விட்டோம், நான் என்ற ஒரு மிகப்பெரிய வலைக்குள் சிக்கிவிட்டோம் என்று உணர்ந்த அவர் மறுநாள் காலையில் நான் எதுவுமே இல்லை என்று 3 முறை கூறிவிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி மீண்டும் தியானத்தில் அமர்ந்த போது அந்த தியானத்தில் அவர் காட்சி அளித்தார். அந்த முனிவரை போல நான் என்ற அந்த அகந்தைக்குள் யாரும் அகப்பட்டு கொள்ள கூடாது என்பதற்காக இதனை நான் உங்களுக்காக தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அகந்தை என்பது மிகப்பெரிய பாவ செயல் அல்ல. அகந்தை என்பது நான் என்ற ஒரு சிறிய எண்ணம் மட்டுமே.